லக்னத்திலிருந்து 8வது வீட்டு ஆராய்ச்சி பண்ணா அதுல என்னென்ன பலாபலன்கள் எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னா, சண்டை, மேலிருந்து கீழே விழுறுதல். இது மேலிருந்து கீழே விழுது, நீங்க பாத்ரூம்ல கூட மேல இருந்து கீழே விழுறது கூட இது பொருந்தும். வியாதி, இடையூறு, விசாரம், பலவித துன்பம், ரணம், அதிக செலவு, ஆயுள் நீங்க சொல்லியிருக்கோம் இல்லையா. இந்த உங்க லக்னத்திலிருந்து 8ங்கிறது இந்த லக்னத்துக்கு 8வது வீடு மறைவு. அப்ப 8நாலே ஒரு அஷ்டமனங்க, அங்க ஒண்ணுமே விளங்காது அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதுல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க ஆயுளை கொண்டு போய் இந்த லக்னத்துல இருக்கிற ஆளுக்கு தெரியாத மாதிரி இங்க மறைச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த 8க்கு அதிபதி வந்தாருன்னா உங்களை ஒரு தடவையாவது சூசைட் பண்ற அந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு வருவார். இல்லையா, ஒரு ஆக்சிடென்ட்டுங்க, ஜஸ்ட் மிஸ்ல நான் தப்பிச்சேன், இந்த வார்த்தை உங்களை சொல்ல வைப்பார். அப்படின்னா இந்த 8 தசா புத்தி நாதனாகவோ அன்னைக்கு தேதிக்கு கோச்சார ரீதியா உங்க நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணக்கூடியவராகவோ இருந்தார்னா இந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். இதுலயுமே வழக்கு விசாரணை, அதிகப்படியான செலவு. நீங்க ஒரு ஒரு தேவைக்காக வச்சிருந்த பணம் முழுமையும் இன்னொரு தேவைக்கு காத்துல அடிச்சுட்டு போயிடும். அதிக செலவு, கொலை, விஷ பயம், மரண பயம், இது எல்லாமே ஏற்படும். ஏன்னா ஆயுளை டிபெண்ட் பண்ணி இருக்கிறங்காட்டி அதை சார்ந்த அனைத்து மரண பயத்தையும் ஏற்படும். ஜஸ்ட் நெஞ்சு வலிக்கும், உடனே நமக்கு பயம் வந்துடும்.